ஹலோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பைத்தானோட ஃபங்க்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபங்க்ஷன்றது ஒரு பிளாக் ஆஃப் கோட். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க் ரன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபங்க்ஷனோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதனால் நம்ம கோடை வந்து ரீயூஸ் பண்ணிக்க முடியும். பைத்தானை யூஸ் பண்ணி நான் இங்கே ஒரு சாம்பிள் கோட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கோடை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம பைத்தானில் வந்து ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறது, ஸோ ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறதுனால எப்படி வந்து நம்மளால் கோடை வந்து ரீயூஸ் பண்ண முடியுது அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஒரே பைத்தான் ஃபைலில் நம்மளுக்கு 2 பிளாக் ஆஃப் கோடு இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஃபங்க்ஷனாலிட்டியில் தான் ஒர்க் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு பிளாக் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்து 2 இன்டிஜர் வேல்யூ நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 2ஐயும் நம்ம இப்போ ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் நம்ம செக் பண்ணுறோம். 2ஐயும் ஆட் பண்ணுற வர்ற ரிசல்ட் வந்து greater than 5 இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறோம். அப்படி 5 இருந்தால் தான் அந்த வேல்யூவை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா ரிசல்ட்டை வந்து 0ன்னு நம்ம கொடுத்து பிரிண்ட் பண்ணிடுறோம். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செகண்ட் பிளாக்கு. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வேறு 2 வேல்யூ இருக்குது. ஸோ அந்த 2 வேல்யூவும் மறுபடியும் நம்ம ஆட் பண்ணுறோம். மேலே உள்ள அதே கண்டிஷன் தான் நம்ம இங்கேயும் செக் பண்ணுறோம். செக் பண்ணிவிட்டு அது வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த 2 வேல்யூ நம்ம ஆட் பண்ணுறோம். அப்படி இல்லைனா அந்த அவுட்புட்டை வந்து 0ன்னு அசைன் பண்ணிவிட்டு அதை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரே கண்டிஷன் தான் கொடுத்துருக்கோம். ஒரே ஃபங்க்ஷனாலிட்டியில் தான் 2 கோடுமே ஒர்க் ஆகுது. ஆனால் தனித்தனியாக நம்ம போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது சேஞ்சஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ரெக்யர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே சேஞ்சஸ் மாறிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு சேஞ்சஸ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 5க்கு பதிலாக 10ன்னு சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துலையும் வந்து சேஞ்சஸ் பண்ணணும், இந்த இடத்துலையும் வந்து சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ ஒரே சேஞ்சு தான், ஆனால் நம்ம 2 இடத்துல பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் நம்ம போய் இந்த சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு ரிப்பீட்டட் ஒர்க் மாதிரி நம்மளுக்கு ஆகும். ஸோ ஒரு சின்ன சிம்பிள் சேஞ்சு கூட நம்ம மல்டிபிள் பிளேசஸில் போய் நம்மளுக்கு வந்து அதே சேஞ்சை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இதனால் நம்மளுக்கு வந்து டைமும் வேஸ்ட் ஆகும். அதுவும் இல்லாமல் ஏதாவது ஒரு கேஸில் வந்து நம்ம பர்டிகுலர் கண்டிஷனில் வந்து இதை மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ வந்து இந்த கோடில் வந்து நம்ம ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி எப்படி வந்து கோடை சிம்பிளிஃபை பண்ணி ரீயூஸ் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கோடை வந்து நம்ம ரன் பண்ணி என்ன அவுட்புட் வருதுன்னு செக் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட் இதுக்கு 8 வருது, செகண்ட் இதுக்கு 220 வருது. ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு சின்டாக்ஸ் வந்து DEF போட்டு ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கணும். ஸோ இது வந்து யூசருக்கு என்ன வேணாலும் நேம் கொடுத்துக்கலாம். ஆனால் நேமிங் ரூல்ஸ் இருக்குங்க ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை செக் பண்ணிவிட்டு என்ன நேம் எப்படி நேம் கொடுக்குறதுன்றதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு ஆட் வேல்யூஸ் நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு கோலன் கொடுத்து என்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ கோலன் எதுக்கு நம்ம கொடுக்குறோம்னா, ஸோ அடுத்த வர லைன் வந்து இந்த ஃபங்க்ஷனோட பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுறதுக்காக தான் கோலன் கொடுக்குறோம். ஸோ கோலன் கொடுத்ததுக்கப்புறம் என்டர் கொடுத்தோன்னே நம்மளுக்கு வந்து இன்டென்ட் க்ரியேட் ஆகிட்டு தான் நம்மளுக்கு வந்து அங்கே வந்து கர்சர் வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோடை நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்டென்ட்டை ப்ராப்பராக போட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கோடை காப்பி பண்ணி ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதுக்கு வந்து இன்புட் பேராமீட்டர் கொடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் ஒய்ன்னு சொல்லிட்டு 2 பேராமீட்டர் நம்ம கொடுக்குறோம். கொடுத்துட்டு இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம அந்த இடத்துல கால் பண்ணிக்கலாம். x, y இந்த கோடை நம்ம கமெண்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம கால் பண்ணுறோம். பட் இங்கே நம்மளுக்கு எரர் வருது பாருங்கள், ஆட் வேல்யூஸ் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இந்த எரர் வந்து எதனால் வருதுன்னா, நம்ம பைத்தானை பற்றி வீடியோஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்தோம் பைத்தான் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா, பைத்தான் வந்து லைன் பை லைனாக தான் எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது ஃபஸ்ட் லைன் அதை எடுத்துகிட்டு அது மெஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த லைனுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு இந்த லைன் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ
இந்த லைனுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபங்க்ஷனவே டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆக போது அவைலபிளாக இருந்திருக்காது. ஸோ அதனால் இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும்போது இந்த ஃபங்க்ஷன் அவைலபிளாக இல்லைன்னு சொல்லிட்டு அந்த எரர் த்ரோ பண்ணுது. ஃபங்க்ஷன் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு எரர் த்ரோ பண்ணுது. ஸோ இந்த எரரை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஃபங்க்ஷனை அப்படியே கட் பண்ணிவிட்டு கால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிடணும். இப்போ போய் பார்த்தீங்கன்னா அந்த எரர் வந்து நம்மளுக்கு போயிடும். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல ஃபங்க்ஷன் தான் கால் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு இங்கே வந்து அதே மாதிரி தான் சேம் அவுட்புட் வருது. ஸோ இதே ஃபங்க்ஷனை நம்ம இங்கே வந்து கால் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து கால் பண்ணுறோம், ஆனால் இங்கே வந்து பேராமீட்டர் மட்டும் நம்ம மாற்றிக்கிறோம். ஸோ சேம் ரிசல்ட் தான் வருது. ஸோ ஆனால் வந்து நம்ம முதல்ல மாதிரி தனித்தனி கோடு கொடுக்காம நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த காமன் கோடு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எங்கே நீடோ அங்கே வந்து நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல உள்ள மாதிரி தான் இதுவும் எக்ஸிக்யூட் ஆகுது. நம்மளுக்கு சேம் அவுட்புட் தான் நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஆனால் இதில் வந்து நம்ம நம்பர் ஆஃப் லைன்ஸ் ரொம்ப கம்மி பண்ணியிருக்கோம், கோடை வந்து நான் ரீயூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதாங்க ஃபங்க்ஷனோட மேஜர் அட்வான்டேஜ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனில் கோயிங் ஃபார்வர்டு ஏதாவது சேஞ்சஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கண்டிஷனில் 5க்கு பதிலாக 10 ஆட் பண்ண சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இங்கே வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு இந்த ஒரு இடத்துல வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிட்டாலே போதும். இது கால் பண்ணுற 2 இடத்துலையும் அந்த இது அப்டேட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 இடத்துல அந்த இது அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ அவுட்புட் வந்து நம்மளுக்கு மாறிடுச்சு. ஸோ இதனால் நம்மளால் கோடை வந்து நல்லாவே ரீயூஸ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி எப்படி வந்து கோடை சிம்பிளிஃபை பண்ணி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் வந்து ஃபங்க்ஷனை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். வேறு என்னென்ன டைப்பில் வந்து பேராமீட்டர் பாஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து ஃபங்க்ஷன்லேருந்து எப்படி டேட்டா ரிட்டர்ன் பண்ணுறதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.